The WhatsApp features நம்ம வாட்ஸ்அப்ல வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி வாட்ஸ்அப்ல வந்து ஒரு புதுசா ஒரு நியூஸ் வந்தது. அதை நம்பலாமா வேணாமா அப்படின்னு நம்ம ரெண்டு பேர் பேசுறதை விட ஒரு டெக்கி ஆள்கிட்டயே பேசிடுவோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி நீங்க எங்களை ஜாயின் பண்ணதுக்கு. இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து டெக்னிக்கலி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷோல வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சரில் வந்து ஜென்ரலாக வந்து 7 நிமிஷத்தில் வந்து ஒரு மெசேஜ் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை 7 நிமிஷத்தில் வந்து டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து புதுசாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது நமக்கும் டெலீட் பண்ணலாம், நம்ம வேற யாருக்கும் சென்டருக்கு சென்ட் பண்ணியிருந்தா அவங்க கிட்டையும் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வருது, 7 நாள் ஆனாலும் நீங்கள் டெலீட் பண்ணலாம் அப்படின்னு. அதோடைய ஆதென்டிசிட்டி பற்றி சொல்லுங்கள், எந்த அளவு அது நம்பகத்தன்மை வாய்ந்தது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து நம்ம வாட்ஸ்அப்க்கு ஒருத்தருக்கு அனுப்புறோம் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து ஆப்போசிட் பார்ட்டி நம்ம சென்ட் பண்றோம். ஸோ ரிசீவ் பண்றவங்களுடைய மொபைல்ல அது நோட்டிபிகேஷனா போய் சேவ் ஆகும். ஸோ அப்படி சேவ் ஆகுறத தான் வந்து இப்போ டெலிட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஹேக் கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேக் தான். அது ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ அந்த ஹேக் என்ன அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட அந்த மெசேஜ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமாக அவங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அனுப்பிச்சிங்க இல்லைங்களா, ஸோ உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடணும். நீங்க வைஃபையோ இல்லாட்டி நெட்டோ ஆஃப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பை வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ்ல போய் நீங்க ஆப்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் உடைய எல்லா பயன்களும் வந்து அப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்படும் தற்காலிகமாக. அதுக்கடுத்தபடியா நீங்க என்னைக்கு மெசேஜை வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10ஆம் தேதினா 9ஆம் தேதி அப்படின்ற டேட்டை வந்து நீங்க மாற்றி வைக்கணும். ஸோ உங்க போனுடைய செட்டிங்ஸ்ல நீங்க டேட்டை மாத்தணும். மாத்தினதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்கன்னா எந்த மெசேஜ் நீங்க டெலிட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செலக்ட் பண்ணி இப்ப நார்மலா எப்படி நம்ம டெலிட் பண்ணோமோ அந்த மாதிரி கொடுக்கும்போது டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த நார்மல் மெசேஜ் உங்க போன்ல வந்து ஃபர்ஸ்ட் டெலிட் ஆயிடும். நீங்க நார்மலா வந்து டேட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ண ஆன் பண்ண உடனேவே ஆப்போசிட் பார்ட்டிக்கும் நீங்க அனுப்பின மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிட்ரீவ் ஆயிடும். இப்போதைக்கு ஒரு சின்ன லீக் தான் இது. அவங்க அப்டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா எல்லாமே வந்து திரும்ப மறைஞ்சு போயிடும். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து டெலீட் பண்ணலாம் அப்படின்னு வர அந்த மெசேஜ் வந்து உண்மையான மெசேஜ் தான், அது ஃபேக் கிடையாது இல்லையா? ஃபேக் கிடையாது. தற்காலிகமாக இப்போதைக்கு டெம்பரரியா அவங்க ஃபிக்ஸ் கொடுக்குற வரைக்கும் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்ல இருக்க மெசேஜஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணி வைக்க முடியுமா? அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு கேள்விப்படுறோம். ஆமா, அது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ 7 நிமிஷத்துக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க சென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு தப்பான ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம், அதை நாங்க வந்து டெலிட் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த மெசேஜ் வந்து நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டெலிட் பண்ணிட்டாங்களே அது என்ன மெசேஜா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கவே வேண்டாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, ரொம்பவே கம்மியான சைஸ் தான். ஸோ அந்த ஆப் இருந்ததுன்னா உங்க ஸ்மார்ட் போன்ல வரக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் வந்து அதுல வந்து ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும், ஒரு லாக் ஃபைல் மாதிரி. ஸோ சப்போஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அந்த மெசேஜை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அந்த லாக் ஃபைல்ல அதோடைய காப்பி வந்து சேவ் ஆயிட்டே இருக்கும், எல்லா நோட்டிபிகேஷனும் சேவ் ஆகும். அதுல நீங்க வாட்ஸ்அப்க்கு யார் யாரெல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த நோட்டிபிகேஷன் என்னன்றத நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னாவே அந்த டெலிட் பண்ண மெசேஜ் கூட என்னன்றது அங்க இருக்கும். ஸோ அவங்க எப்படிதான் டெலிட் பண்ணாலுமே நீங்க அந்த மெசேஜ் என்னன்றதை ஈஸியா வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் வந்து ரொம்ப என்கிரிப்ஷன் இருக்கு, ரொம்பவே வந்து சேஃப். அதுல இருக்கிற நம்ம இப்போ அதுல வந்து ஒரு வாய்ஸ் கால், வீடியோ கால் இல்ல அதுல அனுப்புற டெக்ஸ்ட் எல்லாமே ரொம்ப சேஃபானது, அதை வந்து டேப்பர் பண்ணி எடுக்க முடியாதுன்றாங்க. அது உண்மையா? அது வந்து பிரேக் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது உண்மையிலேயே? ஆமா, இப்ப ரீசெண்டா ஒரு 1 year பிஃபோர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ நார்மலா என்ன ஆகும்னா உங்க போன்ல இருந்து மெசேஜ் வெளியே போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்பிட்வீன்ல யாருமே வந்து அந்த ஆக்சஸை எடுத்து அந்த மெசேஜஸை வந்து தப்பி தவறி வந்து ஆக்ட் பண்ண நினைச்சாலும் இன்பிட்வீன்ல வந்து பண்ண முடியாது. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம பேங்க்ல எல்லாம் இன்டர்நெட் பேங்கிங் மற்ற விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ற கிட்டத்தட்ட அதே டெக்னிக் தான் அவங்களும் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது ஹேக் பண்ணாலுமே அந்த மெசேஜ் என்னன்றது அவங்களுக்கு புரியாது, திரும்ப அது டீக்ரிப்ட் பண்ணாதான் அது புரியும். ஓகே, ஸோ அப்போ வாட்ஸ்அப்பில் வந்து அவசரப்பட்டு பொங்கி உணர்ச்சிசப்பட்டு யாருக்காவது ஒரு கமெண்ட்டை போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது இருக்கும், அது வந்து அழியவே அழியாது. கரெக்டா? கண்டிப்பா. ரொம்ப நன்றி. யோசிச்சு அனுப்புறது நல்லது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தமிழ்ச்செல்வன், எங்களை ஜாயின் பண்ணதுக்கு. நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நம்பலாமா வேண்டாமால வந்து ஒரு படி மேலே போய் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றத வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. ரொம்ப நன்றி.